வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோயில் கட்டிவிட்டால் மக்கள் வாக்களித்து விடமாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு செல்லாததை சுட்டிக்காட்டி விமர்சனம். தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்க வேண்டும். சென்னைக்குள் பயணிகளை ஏற்றும் பேருந்து நிறுவனங்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரிக்கை. கோயம்பேட்டில் இருந்த பேருந்துகளை இயக்குவோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் திட்டவட்டம். கிளாம்பாக்கத்தில் இருந்த பேருந்துகளை இயக்க கால அவகாசம் வழங்கவும் கோரிக்கை. உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான நீட் கட் ஆஃப் மதிப்பெண்ணை 0 குறைத்தது தேசிய மருத்துவ ஆணையம். மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு குறித்த தேதி ஓரிரு நாளில் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டி என மம்தா அறிவிப்பு. தனித்து போட்டியிட்டாலும் இந்தியா கூட்டணியில் தொடர்வதாக விளக்கம். திரிணாமுல் காங்கிரசுடன் தொகுதி உடன்பாடு சுமூகமான முறையில் எட்டப்படும். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் நம்பிக்கை. பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடப் போவதாக முதலமைச்சர் பகவத் மான் அறிவிப்பு. திரிணாமுல் காங்கிரஸை தொடர்ந்து ஆம் ஆத்மி அறிவிப்பால் காங்கிரசுக்கு நெருக்கடி. பிரதமர் வருகையின் போது பாஜக சார்பில் ஆட்களை சேர்க்க கொடுக்கப்பட்ட பணத்தை பங்கு பிரிப்பதில் தகராறா? வீடு புகுந்து தாக்கியதாக பாஜக பெண் நிர்வாகி அளித்த புகாரில் அமர் பிரசாத் ரெட்டி மீது வழக்கு பதிவு. காந்தியின் சுதந்திர போராட்டம் குறித்து சர்ச்சையாக பேசிய ஆளுநர் RN ரவிக்கு வலுக்கும் கண்டனம். சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநரின் உருவ பொம்மையை எரித்து காங்கிரசார் போராட்டம். தொகுதி பங்கீடு பற்றி திமுக காங்கிரஸ் இடையே வரும் 28ஆம் தேதி பேச்சுவார்த்தை. திமுக MP TR பாலு தலைமையிலான குழுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திக்கின்றனர். மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையரை மிரட்டிய அதிமுக MLA உள்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு. அரசு அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பணி செய்ய விடாமல் தடுத்த புகாரில் நடவடிக்கை. திண்டுக்கல் வெங்காய சந்தையில் கடுமையாக சரிந்த சின்ன வெங்காயத்தின் விலை. தரத்தை பொறுத்து 1 கிலோ 15 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை. மதுரை அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை வகுத்துமலை அடிவாரத்தில் 61 ஏக்கர் பரப்பளவில் 63 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அரங்கின் நுழைவு வாயிலில் இருந்த ஜல்லிக்கட்டு காளையை வீரர் ஒருவர் அடக்குவது போன்ற சிலையையும் திறந்து வைத்தார். அங்கே பாருங்க, ஜல்லிக்கட்டு காளையை திறந்து விட்டார். தமிழர்களுடைய சந்தோஷம், தமிழருடைய மகிழ்ச்சி, தமிழர்கள் போற்றக்கூடிய வீரம், தமிழர்களுடைய கலாச்சாரம். இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உருவ சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மேடையில் பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் கீழடி அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் ஆகிய 3 கம்பீரமான சின்னங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியின் 3 ஆண்டுகளில் 3 கம்பீர சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்திற்கு கடந்த 2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை ஒன்றிய பாஜக அரசு இன்னும் கட்டி முடிக்கவில்லை என்று சாடினார். ஜல்லிக்கட்டு வழக்கில் திமுக அரசு வலுவான வாதங்களை வைத்ததால் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜல்லிக்கட்டு வெறும் பொழுதுபோக்கு போட்டி இல்ல, அது உழவர்களோட வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்தது. போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துறோம், காளைகளை நமது குடும்பங்கள் கவனத்தோடு வளர்க்கிறோம்னு அழுத்தம் திருத்தமா வாதங்களை வச்சோம்.
திராவிட மாடல் அரசினுடைய தீவிர முயற்சியால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கடந்த ஆண்டு மே மாதம் உச்ச நீதிமன்றத்தில் பெற்றோம். இவ்வளவு தடைகளையும் திமுக அரசு உடைச்சு எரிந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு ஏறு தழுவுதல் போட்டி கம்பீரமாக நடக்குது. சாதி பிளவுகளும் மத வேறுபாடுகளும் தமிழர் ஒற்றுமையை சிதைக்க பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து தமிழர் என்ற நமது அடையாளத்தோடு இது போன்ற பண்பாட்டு திருவிழாக்களை ஒற்றுமையாக நடத்துவோம். இந்த அரங்கில் காளைகள் வீரமாக களம் இறங்கட்டும், காளையர்கள் தீவிரமாக காளைகளை தழுவட்டும், தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமை உணர்வோடு கண்டுகளிப்போம். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கிரிக்கெட் மைதானம் போல மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கில் ஒரே சமயத்தில் 5000 பேர் அமர்ந்து போட்டியை காணலாம். அரங்கத்திற்குள்ளே தமிழர்களின் பாரம்பரியம், கலாச்சாரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு தொடர்பான புகைப்படங்கள், ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை தவிர ஜல்லிக்கட்டு நூலகமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட இருப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருப்பது இந்தியா கூட்டணிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியின் முக்கிய தூணாக மம்தா பானர்ஜி இருப்பதாக தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஒன்றிய பாஜக அரசை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுக்கிடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதிகளையே ஒதுக்க திரிணாமுல் காங்கிரஸ் முன்வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேர்தலில் போட்டியிட யாருடைய தயவும் தேவையில்லை என்றார். இந்நிலையில் ஹவுரா பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் மதசார்பற்ற கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் தொடர்வதாகவும் அவர் கூறினார். অল ইন্ডিয়ায় কি করবো না করবো আপনার ইলেকশন ভাববো, আমরা সেকুলার পার্টি, আমরা বিজেপিকে হারানোর জন্য যা করার হবে। কিন্তু এখন কোনো চর্চা নেই, মিথ্যে কথা, অ্যাবসলিউটলি রং। মিথ্যেটা আমি বলবো না বলতে, অ্যাবসলিউটলি রং। কোনো কাগজ এটাকে নিয়ে পলিটিক্স করছে, এটা রং। আর একটা কথা বলে দেয়, কাজল চেপকে নিয়ে অনেকে পলিটিক্স করছে। ও তো জেলা পরিষদের সভাধিপতি আছে, আর ওকেও দুটো দায়িত্ব দেওয়া আছে, নাটক দেখতে আছে। এত মিথ্যে কথা আপনারা কেন বলবেন, কেন লিখবেন? இதற்கு பதிலளித்திருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், இந்தியா கூட்டணியின் முக்கிய தூணாக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளதாகவும் மம்தா இல்லாத இந்தியா கூட்டணியை நினைத்து பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான தொகுதி உடன்பாடு விரைவில் சுமூகமாக முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். यही कहूंगा, इंडिया गठबंधन का एक स्तंभ टीएमसी है। इंडिया गठबंधन की कल्पना हम नहीं कर सकते ममता जी के बिना। कल हम पश्चिम बंगाल में प्रवेश कर रहे हैं, सीट शेयरिंग की बातें चल रही हैं और कुछ ना कुछ रिजल्ट निकलेगा जो सभी को संतुष्ट रखेगा। अभी मैं यही कहना चाहता हूं कि ममता जी का हम बहुत सम्मान करते हैं, बहुत आदर करते हैं, और ममता जी ने जो कहा कि बीजेपी को हराना उनकी प्राथमिकता है, उस भावना के साथ ही भारत जोड़ो न्याय यात्रा कूच बिहार में कल दोपहर को प्रवेश करेगा। தவறான தகவல் தொடர்பால் இந்த குழப்பம் நேர்ந்திருக்கலாம் என்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் எந்த முரண்பாடும் இல்லை என்றும் தேசியவாத காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசும் ஒன்றாக போட்டியிட முடியாது என்பதே நிதர்சனம் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது.
இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக அந்த கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அறிவித்தார். அடுத்த சில மணி நேரங்களிலேயே செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், பஞ்சாபில் உள்ள 13 மக்களவை தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளார். देश में पंजाब बनेगा हीरो। 2024 में लोकसभा चुनाव में आम आदमी पार्टी के पक्ष में 13-0। பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானின் கருத்துக்கு பதிலளித்திருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கேரளா சூழ்நிலையை போன்றதுதான் பஞ்சாபின் நிலைமையும் என தெரிவித்தார். பஞ்சாபில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைக்க முடியாது என்றும் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். Our people also ready that like it because Punjab situation, I don't know exactly Punjab, what is the Punjab situation. Because of Punjab situation, like Kerala situation. You can understand that. Kerala, how can CPM and Congress join together? Because we are fighting each other. Punjab also, we are the principal opposition party. We are in the principal opposition seats. There are little bit constraints there. We will try to address it. How can it be? இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பாக கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவை விரைவில் களையப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் என கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றன. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வசூலிக்கப்படும் சுங்க கட்டணம் 7 ஆண்டுகளில் 17,000 கோடியிலிருந்து 48,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஆண்டுக்கு 15 விழுக்காடு சுங்க கட்டண வசூலை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருப்பது வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நெடுஞ்சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான கட்டணம் என்ற பெயரில் 1990களின் பிற்பகுதியில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சுங்க கட்டணம் கடந்த 10 ஆண்டுகளில் அசுர வேகத்தில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த 2014-15ஆம் ஆண்டில் இந்தியா முழுவதும் 145 நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் 959ஆக அதிகரித்துள்ளது. நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்து உள்ள நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையின் தூரமோ 1.5 மடங்கு மட்டுமே கூடியுள்ளது. அதே நேரத்தில் சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்படும் சாலைகளின் எண்ணிக்கை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுங்கக் கட்டண வசூலும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய தரவுகளின்படி கடந்த 2015-16ஆம் ஆண்டில் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கான சுங்க கட்டண வசூல் 17,759 கோடியாக இருந்த நிலையில் 2022-23ஆம் ஆண்டில் இது 48,000 கோடியை தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் சுங்க கட்டண வசூலை ஒன்றிய அரசு அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கு லாரி உரிமையாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளனர். சர்வீஸ் ரோடை விட மோசமான ரோட்டில் டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் நாங்கள் சுங்க கட்டணம் செலுத்துறது நல்ல ரோட்டுக்கு நல்ல இதுக்கு தான் செலுத்துகிறோம். வண்டி நார்மலாக எதுக்காக நாங்கள் சுங்க கட்டணம் கொடுக்குறோம்? எங்களுக்கு டீசல் செலவு மிச்சாகுது, மற்றபடி வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு மீதியாகுது, நேரம் பயணிக்கிற நேரம் குறைவாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோமே ஒழிய இங்கே ரோடெல்லாம் தூக்கிட்டு ரோடை பறைச்சி போட்டு அதுக்கெல்லாம் எந்த விதமான சுங்க கட்டணத்தை குறைக்க முடியல, வாங்கவும் கூடாது. அதை ரோடெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்ட முற்பாடாவது வாங்கலாம், அது கிடையாது. பகல் கொள்ளை டோல்னாவே எங்களுக்கு ஒரு மாதிரி, எங்களுக்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. பொது சொத்துக்களை தனியார் மயமாக்குவதன் மூலம் 6 லட்சம் கோடி நிதி திரட்டும் ஒன்றிய அரசின் திட்டத்தின் கீழ் 26,700 கிலோமீட்டர் தொலைவுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதால் சுங்கச்சாவடிகள் மற்றும் சுங்க கட்டண வசூல் மேலும் அதிகரிக்க உள்ளது. நெடுஞ்சாலை சுங்க கட்டண வசூலை ஆண்டுக்கு 15% அதிகரித்து 2030ஆம் ஆண்டில் வருடாந்திர வசூலை 1,30,000 கோடியாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் கூறியுள்ளார். 60 கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ள 1க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என உறுதியளித்துவிட்டு சுங்க கட்டண வசூலை ஒன்றிய அரசு அதிகரித்துக் கொண்டே செல்வது வாகன ஓட்டிகளை வஞ்சிக்கும் செயல் என கண்டனம் எழுந்துள்ளது.
சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே இயங்க வேண்டும் என்றும் அதனை மீறும் பேருந்துகளின் மீது மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின்படி கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை ஆணையர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இன்று இரவு முதல் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்திலிருந்து மட்டுமே புறப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்குள் பயணிகளை ஏற்றுவதோ இறக்குவதோ அனுமதிக்கப்படாது. இதற்கு ஏற்றாற்போல ஆம்னி பேருந்துகளுக்கு பயணச்சீட்டு முன்பதிவு செய்யும் செயலிகளில் தக்க மாற்றங்களை செய்திடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை மீறி பயணிகளுக்கு உரிய தகவலை வழங்காமல் அவர்களை தேவையில்லாமல் சிரமத்திற்கு உள்ளாக்கும் வகையில் ஆம்னி பேருந்துகளை இயக்குவோர் மீது மோட்டார் வாகன சட்டம் மட்டுமல்லாமல் கிரிமினல் சட்டங்களின்படியும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோயம்பேட்டிலிருந்தே பேருந்துகளை இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம். அப்படி இருக்கிறப்போ மக்களை சிரமப்படுத்தாதுன்னு நான் நம்புறேன். அதனால இங்கிருந்து தான் எங்களுக்கு புறப்படும் வண்டி, எந்த இதுவும் கிடையாது. நாம யாருடைய முரண்பட்ட கருத்தோ எதுவுமே நமக்கு கிடையாது. பேருந்து இன்னைக்கு இங்கிருந்து தான் இயங்கும். இதை பற்றி நம்ம மறுபடியும் அதிகாரி மட்டத்திலையும் அமைச்சர் மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை கலைச்சாங்கன்னா எங்கள் சங்க சார்பாக சங்கத்தின் தலைவர் அன்பழகன் மற்றும் எங்கள் சங்கத்தின் தலைவர் அப்சல் பாய் மாறன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. நாங்கள் யாரையும் சிரமப்படுத்துறது கிடையாது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த கண்டிப்பான முறையில் வடிவமைச்சு கொடுத்தா நாங்கள் போறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் எதிர்ப்பே தெரிவிக்கல. எல்லாம் வந்துருதாங்க இருக்குது. ஆம்னி பேருந்து வழக்கம் போல் இயக்கப்படணும். எப்போதும் இல்லை பாயிண்ட்ல வழக்கம் போல் இயக்கப்படாது. ஒன்று பயணிகள் கவலைப்பட வேண்டாம், வழக்கம் போல் இயங்கும். நாட்டின் விடுதலையில் மகாத்மா காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியது கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. RSS சித்தாந்த வழியில் வந்த ஆளுநர் ஆர் என் ரவி மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தி பேசியதை வன்மையாக கண்டிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். If you look at the history of national freedom movement led by Mahatma Gandhi after 1942, it was a non-event. Nothing was happened. We were all busy fighting ourselves because Muslim League under leadership of Muhammad Jinnah was fighting for separation, a separate homeland. So we were divided. RSS இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், படித்தவர்கள், உயர் ஜாதியினர் 11 பேர் தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்தார்கள். துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தவர்கள் 11 பேர். 11 பேரும் RSS சித்தாந்தத்தில் உள்ளவர்கள், உயர் ஜாதியினர், அனைவரும் படித்தவர்கள். மகாத்மா காந்தியை பொறுத்தளவில் மிகப்பெரிய தேசபக்தர் என்று சொல்வதை விட மிகப்பெரிய ராமர் பக்தர். ராம பக்தனையே சுட்டு கொன்னவர்கள். இந்தியாவில் மிகப்பெரிய தேச தந்தை கோட்சே என்று சொல்லுகிறார் அந்த அம்மா. அதே வழியில் தான் நம்முடைய RN ரவி அவர்களும் அவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நம்ம இந்தியாவே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி வழியில் உலகமே அவருடைய அமைதியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஐயா RN ரவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்போதும் மதிப்பதில்லை. இது மத சார்பற்ற நாடு என்று இருக்கின்றது. அவர் பொது வெளியில் இதே போல மத சார்புள்ள நாடுதான் என்று பேசுகின்றார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு மதிக்கிறார் என்று பாருங்கள். நமக்காக பாடுபட்டு எல்லோருக்காக இந்த சுதந்திரத்தை பெற்று தந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியையே கொச்சப்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். RSS சித்தாந்தமே அதுதான். ஆகவே அதை அரசியலமைப்பு சட்டப்படி RN ரவி அவர்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். கோயில் கட்டினால் எல்லோரும் மோடி பக்கமே சென்று விடுவார்கள் என்பது தவறான கருத்து என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அந்த விழாவை எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்தார். அதே நேரத்தில் அவர் அன்றைய தினமே குமரி மாவட்டம் சாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டபதி கோயிலில் வழிபாடு நடத்தியிருந்தார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த பழனிசாமி கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கையில், கோயில் கட்டினால் எல்லோரும் மோடி பக்கமே சென்று விடுவார்கள் என்பது தவறான கருத்து என்றார். இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. இந்தியா பல்வேறு மதத்தவர், ஜாதியினர் வாழும் நாடு என்பதால்
இங்கு அவரவர் நம்பிக்கைப்படி கோயில் கட்டுகிறார்கள் என்று தெரிவித்த பழனிசாமி, கோயில் கட்டினால் மக்கள் ஆதரிப்பார்கள் என்றால் எல்லோரும் கோயில் கட்டவே சென்று விடுவார்கள் என்றும் கூறினார். முதல்வராக தான் இருந்தபோது ஏராளமான கோயில்களை கட்டி இருப்பதாகவும், அப்படி பார்த்தால் மக்கள் தனக்கே ஓட்டு போட்டு இருக்க வேண்டும் என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக அனைத்து மக்களுக்குமான கட்சி என்றும், கூட்டணி குறித்து அந்த சூழ்நிலை வரும்போது தெரிவிப்பதாகவும் பழனிசாமி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.